வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேத புத்தகத்தில் நம் பல கேள்விகளுக்கும் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதற்கு தேவையான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே நாம் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருள் அனுபவம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வது. இன்றைக்கு எப்படி ஆண்டவருடைய சமாதானத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்வது என்று சொல்லி அறிந்து கொள்வோம். அருமையான ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எருசலேமிலும் அதன் மனம் திரும்பாத மக்கள் மீதும் வெகு விரைவில் வரப்போகும் பேரழிவை குறித்து எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாக உரைக்கும் பொழுது நடுவிலே இந்த வசனங்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லும் கள்ள தீர்க்க தரிசிகளும் அப்பொழுது இருந்தார்கள். இவர்கள் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு, காயங்களுக்கு சரியான முறையான ஆலோசனைகள் கொடுக்கப்படவில்லை என ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இந்த சமயத்தில்தான் அருமையான இந்த ஆலோசனையின் வசனம் வருகின்றது. ஆண்டவருக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் அவரை விட்டு பின்வாங்கினவர்களுக்கும் எப்பொழுதுமே ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை வெறுக்காமல் நேசித்து மறுபடியும் அவர்கள் மனம் திரும்பி தம்மிடத்திலே வருவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கின்றவர். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் இந்த வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்வது? நம்மிடையும் கள்ள உபதேசங்கள் மலிந்துள்ளன. தேவனே நம்முடைய ஆத்துமாவிற்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் சரியான வழிகாட்டுதலையும் கொடுக்க முடியும். சரியான பாதையில் நடத்த முடியும். 5 ஆலோசனைகளை ஆண்டவர் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். நிற்க வேண்டும், கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் மற்றும் நடக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தினமும் தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும். தேவ வார்த்தைகளை கேட்க வேண்டும், அதாவது வாசிக்க வேண்டும். அதை நம்ப வேண்டும். தேவ வார்த்தைகளை விசாரிக்க வேண்டும், அதாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய பாதையில் நடக்க வேண்டும், அதாவது ஆண்டவர் உணர்த்துகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஆவிக்குரிய நடைமுறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது நாம் சரியான பாதையில் ஆண்டவரோடு நடக்க ஆரம்பித்து விடுவோம். பின்வாங்க மாட்டோம். உலக கவர்ச்சிகளில் மயங்கிவிட மாட்டோம். விசுவாசத்தில் பலவீனப்பட்டு விட மாட்டோம். ஆண்டவர் தருகின்ற பலனை, சமாதானத்தை, இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, பொல்லாத சந்தடி மிகுந்த இந்த உலகத்தில் வாழ நமக்கு மிகவும் தேவையானது மன அமைதிதான். இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் நம் இயேசு கிறிஸ்து. உலகம் தரக்கூடாத அமைதியை இயேசு நமக்கு கொடுப்பதற்கு வல்லவர். இந்த 5 காரியங்களை அனுதினமும் செய்து அவருடைய அமைதியை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். கர்த்தரின் சமாதானம் இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்தட்டும். நேற்றைக்கு நம்மை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.